இது வந்து ஃபேஸ் பேக்குங்க நாங்கள் ரெடி பண்ணுறது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே உங்களுக்கு நேச்சுரல்ஸு. இதுலேயே நாங்கள் 20 மூலிகை நாங்கள் கலந்துருக்கோம். இப்போ இதை வந்து இந்த கருப்பியான பகுதியில் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். முதலே உங்களுக்கு இந்த நெக்கு எவ்வளோ பிளாக்காக இருந்தது நான் காட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஓரளவு நல்லா உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ நல்லா இந்த மாதிரி அந்த பேக் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த பேக்கில் நீங்கள் டெய்லி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே இந்த பிளாக் உங்களுக்கு வித்தின் 2 வீக்ஸில் நல்லா க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் துடைச்சிருங்க. பாருங்கள், இது ஒரு பேக் போட்டு நம்ம துடைக்கிறப்பே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, நம்ம எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பேக்கிங் சோடா அண்டு மஞ்சள், ஆலிவேரா ஜெல். இதுவும் வீட்டில் நேச்சுரலாக எடுத்த ஜெல்லு, எந்த ஒரு கெமிக்கல்ஸோ கலர்ஸோ மிக்சர் கிடையாது. ஸோ இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பதத்தில் உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்களா? இப்போது இந்த கருப்பான இடத்த இங்கே இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் மாதிரி கொடுங்க. நல்லா இந்த பிளாக் இருக்க இடத்துல தான் கொடுக்கணும். இது நீங்கள் வீக்லிஸு ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. லைட் மசாஜு. இது நீங்களாகவே வீட்டில் அழகாக பண்ணிக்கலாம். யாராச்சும் உங்களுக்கு ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ரெண்டாவது இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது. இதில் நம்ம கலந்துருக்கிறது மஞ்சள், பேக்கிங் சோடா அண்ட் ஆலிவேரா ஜெல்லு. பாருங்கள், இதிலே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவங்களுக்கு நல்லா போகுது பாருங்கள் அந்த பிளாக்கு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நல்லா பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த கலர்ஸ் நல்லா வருது பாருங்கள், அவங்களோட ஒரிஜினல் கலர்ஸு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி ரோட்டரி டைப்பில் நீங்கள் இந்த மாதிரி லைட் மசாஜ் கொடுத்தீங்கனாலே போதும். ரொம்ப நேரம் நீங்கள் வச்சு தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இதை ரெகுலராக போடலாமா? ஆமாம், இந்த மாதிரி ரொம்ப கருப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்.